விஜய் வந்து கூட்டத்துக்கு வந்தாருன்னா அவர் மேலே செருப்பை தூக்கி அடிக்கிறது, ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கத்துக்கு வந்தாருன்னா அவர் மேலே சோடா பாட்டில் அடிக்கிறது, விஎஸ் பாபு அவர் மேலே வந்து சோடா பாட்டிலை விடுறது, இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் காலத்து டெக்னிக்கு. இதை இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? உண்மையாகவே வருத்தமாக தாங்க இருக்குது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கூட்டம் தற்கூரி, டீசென்ட் இல்லாத கூட்டம், அரசியல் அறிவு முதிர்ச்சி தெரில அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து ஒரு தரம் தாழ்ந்த சில விஷயங்களை பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து ஒரு சில விஷயத்தை இங்கே ஷேர் பண்ணுறேங்க, ஓப்பனாக ஷேர் பண்ணுறேன். விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகருக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு இடம் தான். எங்கன்னா இங்கே தான், நம்ம சென்னைக்குள்ளே தான் ஒரு இடம். நான் வந்து பெருசாக வந்து சொல்லிக்க விரும்பலை, இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்கிறேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா மக்கள் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு வீடு, அந்த இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு வந்து ஒரு ஆஃபீஸாக நாங்கள் வந்து போட போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டால் அந்த ஹவுஸ் ஓனர் கூட அக்செப்ட் தான், ரெடி, எல்லாருமே வந்து அதை கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி வந்து அவங்களோட கான்டாக்ட்ஸ் வந்து விஜய் சாரை யார் எதிர்க்கிறாங்களோ அந்த கட்சியை சேர்ந்த வட்ட செயலாளருக்கும் கவுன்சிலருக்கும் வந்து எப்படி அந்த நம்பர் போச்சு அப்படின்னு தெரியல. உடனே ஃபோன் அடித்து நீங்கள் வந்து இந்த மாதிரி விஜய்க்கு வந்து வீடு கொடுக்கக்கூடாது, அதாவது விஜய்க்கு வந்து அந்த கட்சிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது, வீடு கொடுக்கக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது, ஆஃபீஸ் போடக்கூடாது, நாங்கள்லாம் வந்து இத்தனை வருஷமாக இருக்கோம், எங்களை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லி சில விஷயம்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி என்ன தோணுதுன்னா, நம்ம வந்து பிஜேபி அடிக்கிறான், அழிக்கிறான், அழுத்துறான், அப்புறம் சாதி ரீதியாக சில பேர் வந்து அமுக்குறான் அப்படின்னு வந்து பேசுகிறோம். அப்புறம் மத ரீதியாக வந்து சில பேர் வந்து ப்ரெஷர் கொடுக்குறான், நார்த்துலேருந்து ஒரு ஃபோர்ஸ் வருது, ஈஸ்ட்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் வருது, அப்புறம் அமெரிக்காக்காரன் ட்ரம்ப் வந்து சர்வாதிகாரம் பண்ணுறான், எல்லா கதையும் நம்ம பேசுகிறோம். ஆனால் நம்ம நீய நானோ சமம், நீய நானோ அண்ணன் தம்பி, எல்லாருமே வரணும், வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன வேலை பண்ணுறோம்? ஒருத்தரை வாழ விடாமல் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஜனநாயகன் படம் ஏன் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறது காரணம் அப்படிங்கிறது பல்வேறு காரணம் இருந்தாலும் ஒரே காரணம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களும் சரி, இல்லை இங்கே இருக்கக்கூடிய இந்த நார்த்தில் இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய நேஷ்னல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு கருத்து தான், ஒரு டார்கெட். ஒருத்தன் வளர்ந்துடக்கூடாது, அவன் வளர்ந்தானா நம்ம பிஸ்னஸ் எல்லாமே அடி வாங்கும், அந்தளவுக்கு வந்து அவன் வந்து நம்மளை இது பண்ணுவான், ப்ரெஷர் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது. இது ரொம்ப நாளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. இது வந்து ஒரு டெம்பரரியாக வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸை ஏதாவது ஒன்று பண்ணிடலாம். ஆனால் அந்த மனுஷன் தொடர்ச்சியாக வந்து இந்த தமிழக அரசியல் காலத்தில் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து வளரதான் போகிறாரு. அவரை வந்து பெருசாக ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் சொல்லணும். அப்புறம் கரூரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். எனக்கு என்னென்னா, அந்த கரூர் தொகுதியில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் நிற்கலை, ஏன் கோயம்புத்தூருக்கு போகிறாரு அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் இருக்குது. ஆனால் அதே இடத்துல சம்பவம் ஈடுபட்ட அந்த மாவட்ட செயலாளரே வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் சார் நிப்பாட்டி இருக்கிறாரு. தர்மம் எல்லாமே கடவுளுக்கு தெரியல, என்ன நடந்தது, என்ன நடக்கலை, என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியலை. ஓகே, கடவுள் பார்த்துப்பார் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு தமிழக மக்கள் உங்ககிட்ட நான் ஒன்று தான் கேட்குறேன். என்னென்னா, 234 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகத்தை மிக பெரும்பான்மையோடு ஜெயிக்க வைக்கிறதுக்கு, வெற்றி பெற வைக்கிறதுக்கு என்னவோ அதுக்காக உதவி செய்யுங்க. இங்கே ஒரு சிலர் 50 தலைமுறைக்கும் 100 தலைமுறைக்கும், ஏன் இந்த உலகம் அழியிற வரைக்கும் வந்து தேவையான அளவுக்கு வந்து சொத்து சேர்த்து வச்சு இருக்காங்க பல பேர். இங்கே பல பேர், நான் குறிப்பிட்டு ஒருத்தரை சொல்லலை, பல பேர் பல கட்சிகளில். ஆனால் புதுசாக ஒருத்தங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட அந்த ஷிஃப்ட் அப்படிங்கிறது, அந்த பவர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் நாம் எதிர்த்து போராடலாம், நமக்கு நல்லது நடக்கும், ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிறதுக்காக தான் சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நிறைய சொன்னாங்க, இந்த கட்சியிலேருந்து வேட்பாளர் வந்திருக்காங்க, அந்த கட்சியிலேருந்து வேட்பாளர் வந்திருக்காங்க, சீட்டு கிடைக்காதவங்களாம் வந்திருக்காங்க, இதெல்லாம் பாருங்கள். அப்புறம் விஜய் வந்து அவருடைய ஃப்ரெண்டு ஸ்ரீநாத்னு ஒருத்தருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரியான மேட்டர்லாம் வந்து போயிட்டுருக்கேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? கடைசியாக தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த கட்சியில் எல்லாருமே இருக்காங்க. இதை தாண்டி ஒரு விஷயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, மற்ற கட்சிகளை விட அதிகமான அளவில் சாமானியர்கள், எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் அதிகமான அளவில் சாமானியர்களுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. பட் அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தில் சாமானியர்களுக்கு, சர்வசாதாரண ஆட்களுக்கு, இப்போ ராயபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய கேவி தாமு அண்ணன் சாதாரண ஆள் தான். ஈசிஆர் சரவணன் சோழிங்கநல்லூர் தொகுதியில் வேட்பாளராக இருக்கிறாரு, எம்எல்ஏ கேண்டிடேட்டாக, அவரும் சாதாரண ஒரு ஆள் தான். அதே போல் நம்ம மரிய வில்சன் சார் ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு 26 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு உழைப்பு இருக்குது, அது மூலிமா தான் வந்திருக்கிறார் ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏ கேண்டிடேட்டு. இது மாதிரி பல பேர், பல பெண்கள், பல பேருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு பதவி அப்படிங்கிறது. ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் பொசிஷன் அப்படிங்கிறது விஜய் சாரோட பர்சனல் டிரைவர் இருக்கிறார்ல,
25 வருஷமாக டிரைவராக இருந்தால் அவரோட பையனுக்கும் சீட்டு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா உழைச்சிருக்கிறாரு இந்த மனுஷன் கட்சியில். இந்த மாதிரி பல பெண்கள் கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே சீட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் இந்த மீடியா எந்த இடத்துல காட்டாமல், விஜய் பார்த்தீங்களா ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டாரு, விஜய் பார்த்தீங்களா அவர் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே கடந்த வருடங்களில் ஸ்ரீநாத் அப்படிங்கிறவர் பெரிய லெவலில் விஜய் சாருக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுதான் உண்மை. ஸோ அவர் ஒரு ஃப்ரெண்டுக்கு அவர் கொடுத்துட்டாருன்றத ஊர் ஃபுல்லாக மீடியாவில் பயங்கரமாக காட்டுறோம். ஆனால் அவர் சாதாரண ஆட்களுக்கு எந்த ஒரு அடிப்படையிலையும் எந்த ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இல்லாத பல பேர் கிட்டத்தட்ட ஒரு 170 கேண்டிடேட்ஸ் கிட்ட கொடுத்துருக்குறாரு. அதை பற்றி யாருமே காட்டல. ஏன்? இதுதான் ஒரு தவறான விஷயம். இன்னும் எனக்கு புரியலைங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவங்க எல்லாருமே பயாஸ்டாக இருக்க போகிறாங்கன்றது புரியல. ஸோ ஆட்சி மாறணும், ஆட்சி மாறியே ஆகணும். ஆட்சி மாற்றம் தேவை. ஒரு நல்ல தலைவர் நம்ம இதுக்கு தமிழகத்துக்கு இப்போதைக்கு தேவை. ஒரு புதிய மாற்றம் தேவை. ஸோ விஜய் அவர்கள் வரட்டும். தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறட்டும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தயவு செய்து மக்கள் நீங்கள் ஜெயிக்க வைங்க. இன்றைக்கி விட்டுட்டு கடைசியில் ஒரு காலத்தில் பார்த்தீங்களா கேப்டன் விஜயகாந்த் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட வேணாம். அப்புறம் இன்னொரு கேள்விங்க, எம்ஜிஆரும் விஜயும் ஒன்றா அப்படின்னு கேட்பாங்களே. ஆமாம், ஒன்று தான். எந்த வகையில்னா, கலைஞர் கருணாநிதி ஐயா ஒரு ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தியிருக்கிறார்ல. நான், எனக்கு அப்புறம் என் பையன், அதுக்கப்புறம் அவர் பையன், அதுக்கப்புறம் அவர் பையன், அதுக்கப்புறம் அவர் பையன், அதுக்கப்புறம் அவர் பையனு, அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கருணாநிதி ஐயா நல்ல மனுஷன், நிறைய நல்லது பண்ணியிருக்காரு, நான் இல்லை சொல்ல. ஆனால் இன்றைக்கி அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது டிஎம்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய, டிஎம்கே மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை உடைக்கிறதுல எம்ஜிஆர் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்று தான். புரட்சி தலைவரும் புரட்சி தளபதி அவர்களும் ஒன்று தான். அதனால் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வெற்றி பெறும். மே 4 அதற்கான ரிசல்ட் அப்படிங்கிறது சொல்லும். அப்புறம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, விஜய் அப்படிங்கிறவர் ஏன் மற்ற ரசிகர்களுடைய ஓட்டுக்கு பிச்சை எடுக்கிறாரு அப்படின்னு. ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, எந்த அதிமுக காரங்களும், எந்த பிஜேபி காரங்களும், எந்த நாம் தமிழர், விசிக, பாமக, காங்கிரஸ் யாருமே பார்த்தோம் அப்படின்னா விஜய் சாருக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் சண்டை மூட்டி விடலை. ஆனால் இந்த வேலை யார் பண்ணுறா அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். அதனால் விஜய் சாரோட ஃபேன்ஸோ விஜய் சாரோடைய தொண்டர்களோ யாரும் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஓட்டுக்காக அஜித் சாரை ஒரு மாதிரி பண்ணுறதோ, இல்லை அவர்கிட்ட போயிட்டு தல ரசிக தளபதி தொண்டை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்ல. இது யார் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா, சில பேர் டிஎம்கேலேருந்து சில பேர் வராங்கல்ல, ரோஸ்ட் பிரதர்ஸ், அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் போயிட்டு தான் தேட்டராக போயிட்டு இவருக்கும் ரஜினி சார் ஃபேன்ஸுக்கும் விஜய் சாரோட ஃபேன்ஸுக்கும் சரி, அஜித் சார் ஃபேன்ஸுக்கும் விஜய் சார் ஃபேன்ஸுக்கும் சரி, கலகம் மூட்டி விடுறது, சண்டை மூட்டி விடுறது. இந்த அமெரிக்கா ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, ட்ரம்ப் சர்வாதிகாரத்தில் ஒரு வேலைலாம் நடக்கும் பாருங்கள். என்னென்னா, மற்ற இஸ்லாமிய நாடுகளுக்கெல்லாம் அப்படியே ஒரு சண்டையை மூட்டி விட்டு நான் வேணால் சமாதானம் படுத்துட்டா அவங்களுக்குள்ளே ட்விஸ்ட் பண்ணி விட்டு சண்டை போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி வேலை தான் நடந்துகிட்ருக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்சு அஜித் சாருடைய ஓட்டை அறுவடை பண்ணணும்னு திமுகவுக்கு அந்த எண்ணம் இருக்கலாம். ஏன்னா விஜய் சாருக்கு அந்த இது கிடையாது. அப்படி பண்ணுறவராக இருந்தாருன்னு வைங்களேன், அவர் டைரெக்டாக போய்ட்டு அஜித் சார்கிட்டே கேட்டுட்ருப்பாரு. அதனால் அஜித் சார் ஃபேனோ ரஜினி சார் ஃபேனோ அவங்கவுங்களுக்கு யார் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு தெரியும். அதனால் யாரையும் கலகம் மூட்டி விட்டுட்டு வேணாம். இப்போவும் சொல்கிறோம், ரஜினி, விஜய், அஜித் இந்த 3 ரசிகர்களும் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கான ரசிகர்கள் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. அங்கங்கே 4 டாக்ஸிக்கான ஆட்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் திருத்த முடியாது. அவங்களாம் காலகாலமாக பார்த்தோம்னா சிவனா விஷ்ணுவா, சன்னியா ஷியாவா, ரோமன் கேத்தலிக்கா, இல்லை வேறு ஏதாவது ப்ரொட்டஸ்டன்ஸா, இல்லை இதுவா அதுவா அப்படின்னு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்த ஒரு குரூப்பு. விசிகாவா பாமகவான்னு தேவையில்லாமல் தேவையில்லாத பல சண்டைகள் போட்டுட்டு ஜாதி சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம்னு போட்டுட்டு இருந்த அந்தந்த குரூப்பில் இருந்த பிற்போக்கான ஒரு குரூப்ஸ் இவங்கெல்லாம். ஓகேவா? அங்கேயும் எல்லா குரூப்லேயும் முற்போக்கான மனிதர்கள் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அதனால் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தலைவர் சொன்ன மாதிரி தான் ஏப்ரல் 23 உடனே சொல்கிறாங்க. தற்கூரிக்கு பார்த்தியா எதுவும் தெரில. ஏப்ரல் 23 நான் அப்படியே உளறிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சமாளிக்கிறவங்க கிடையாது. ஏப்ரல் 23 தமிழக சட்டமன்ற பொது தேர்தல் நடக்க போகுது. எந்த அளவும் இல்லாத அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரே சொல்லியிருக்கிறார். என்னென்னா, இந்த வாட்டி 7 மணிக்கெலாம் காலையில் போயிடுங்க. அதாவது 7 மணிக்கு போனால் தான் பூத் அப்படிங்கிறது இந்த ஓட்டு போடுற இடம் ஃப்ரீயாக இருக்கும், லைன் இல்லாமல். ஆனால் இந்த வாட்டி பார்த்தோம்னா அதுக்கே பெரிய கியூ நிற்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சி, அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய காலம் விட்டது. களம் சாத்தியமாக இருக்குது. அதனால் தமிழக வெற்றி கழகத்தை மிக பெரும்பான்மையாக கிட்டத்தட்ட 234 தொகுதிகளில் ஒரு 180+ தொகுதிகளை வெற்றி பெற வச்சுருங்க. அதனால் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறணும். அது தமிழக மக்கள்கிட்ட நானும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.